ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற பருப்பு ரசம் நல்ல மணக்க மணக்க அருமையான சுவையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பருப்பு ரசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துருக்காங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். இப்ப இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. அடுத்தது ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவிட்டு சேர்த்திருக்காங்க. இப்ப இது கூடவே ஒரு கப் தண்ணியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்திருக்கேன். இப்ப குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஹீட்ல 4ல இருந்து 5 விசில் வேக விட்டுடுங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரசப்பொடி பண்றதுக்கு 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 7 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்ப பூண்டை தவிர மற்ற எல்லா பொருளையும் 1-2 இடிச்சு எடுத்துக்கோங்க. பூண்டையும் தனியா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே நைஸா இருக்கக்கூடாது, இந்த அளவு கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ரசம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம புளியும் ஒரு 15 நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சு. இப்ப இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்துருக்கங்க, அதை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு ரசத்துக்கு தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, மீடியம் சைஸ்ல 1 சேர்த்தீங்கனாலே போதும். பருப்பு ரசம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப இந்த சைட் பாத்தீங்கன்னா குக்கரும் 4 விசில் பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, துவரம் பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா தாங்க நமக்கு ரசம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு மத்து வச்சு இதை நல்லா நைஸா மசிச்சுக்கலாம். பாருங்க, இப்ப பருப்பை நல்லா நைஸா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்ப இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலை உள்ள சேர்த்துடலாம். புளியை வடிச்சிட்டு அதனுடைய சக்கையெல்லாம் நீக்கிடுங்க. நம்ம எடுத்திருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளிக்கு நமக்கு 4ல இருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரசம் கிடைக்குங்க. உங்களுக்கு ஒருவேளை ரசம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புளி, பருப்பு, மற்ற பொருள் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப புளிப்பு கரெக்டா இருக்குங்க. அடுத்தது நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியும் உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தோல், அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். எப்பயுமே நீங்க ரசம் பண்ற போது பூண்டுல தோல் எடுக்க வேண்டாங்க, தோலோட 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. ரசம் நமக்கு நல்லா கம ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்ப எல்லா பொருளுமே லைட்டா வறுபட்டுருச்சு. இப்ப இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பருப்பு புளி கரைசலை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ரசத்தை கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு குறைவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு அதிகமா இருந்துச்சுனாலும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்ப ரசம் நல்லா நொர பொங்கி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் அதிகமா கொதிக்க கூடாது, லைட்டா இந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருப்பு ரசம் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த பருப்பு ரசம் எங்க வீட்டு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாங்க. எங்க வீட்டை நான்வெஜ் வறுவல் எல்லாம் பண்ற போது கண்டிப்பா பருப்பு ரசம் இருக்கும். எப்பயுமே சண்டேல பருப்பு ரசம் இல்லாம இருக்காது. ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். வாழைக்காய் வறுவல், சிக்கன் வறுவல், அப்புறம் மட்டன் வறுவல், இது எல்லாத்துக்குமே இந்த பருப்பு ரசம் செம்ம காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.